SCTC எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 90 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கிய புதிய 150 பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்த நிலையில் பேருந்துகளில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து செய்தியாளர் கார்த்தி விரிவாக விளக்குகிறார். வணக்கம். ஏற்கனவே சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டபடி தற்போது 150 பேருந்துகள் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னையிலிருந்து பல நகரங்களை மற்றும் பல ஊர்களை இணைக்கும் வகையில் இந்த 150 பேருந்துகளும் இன்று முறை பயணிக்க இருக்கின்றன. குறிப்பாக சென்னையிலிருந்து பல தென் மாவட்டங்கள், அதே போல மேற்கு மாவட்டங்கள், பெங்களூர், திருவனந்தபுரம் என பல்வேறு வெளி மாநிலங்களை இணைக்கும் வகையில் இந்த 150 பேருந்துகள் இன்று முதல் பயணத்தை துவங்க இருக்கின்றன. அதாவது அரசு விரைவு போக்குவரத்தின் கீழ் 200 பேருந்துகள் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதற்கட்டமாக 150 பேருந்துகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 150 பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் புதிய நவீன வசதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பின்பக்கம் தான் ஒரு பஸ்ஸிலுடைய ஏர் சஸ்பென்ஷன் இருக்கும். ஆனால் முதல் முறையாக தற்போது முன்பக்கத்தில் இருக்கும் அந்த ஏர் சஸ்பென்ஷன் பொதுமக்களுடைய வசதிக்கேற்ப தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தீயணைப்பு சுரேந்த கருவிகள் இருக்கணும். தீயணைப்பு கருவி எவ்வாறு பயன்படும்னா, குறிப்பாக ஏதாவது ஒரு இன்ஜினிலோ அல்லது பேருந்துக்குள்ளேயோ ஒரு தீ உருவானால் உடனடியாக அந்த தீயணைப்பு சாதனமே தன்னால் இயங்கி அதை அணைக்கிற பணியை அது முன்னெடுத்தும். அது ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வந்த பிறகும் பயணிகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா இவைகளெல்லாம் இரவு நேரங்களில் வெகுதூரம் செல்லும் பேருந்துகள். எனவே அந்தந்த பேருந்துகளுக்கு உடனடியாக இந்தந்த ஸ்டாப்பிங்க்கு அங்க இருக்கக்கூடிய நடத்துனர்களே ஒலிபெருக்கி மூலமாக சொல்லும் வகையில் ஒலிபெருக்கும் தற்போது இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே படுத்துக்கொண்டு போற பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை விட கூடுதலாக அவர்களுடைய பயணிகளுடைய பொருட்களையும் வைத்து செல்லும் வகையில் இது புதிதாக கூடுதலாக இடம் கொடுத்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் 4 சீட்டுகள் மாற்றுத்திறனாளி, அதே போல வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களுக்கென்று அதாவது உயரம் குறைவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாத இந்த அனைத்து இருக்கைகளுக்குமே தனித்தனியான மின்விசிறி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படுக்கை வசதி கொண்ட இந்த பேருந்துக்குள்ள அனைத்து பயணிகளுக்குமே மின் விசிறிகளும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டிஜிட்டல் வால்வாக் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நடத்துனருக்கு தன்னால அலாரம் வைக்கும் கூடி ஒரு ஊர் சென்றால் அந்த ஊரில் அதை காட்டும் வகையில் ஜிபிஆர்எஸ் கருவி மூலமாக காட்டும் வகையில் அது அலாரமாகவும் அந்த கடிகாரம் பயன்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது அடிப்படையில் புதிய நவீன வசதிகள் கூடிய இந்த பேருந்துகளானது இன்று முதல் இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரேக் பொதுவாக ஒரு காரில், அதாவது ஒரு அதிநவீன காரில் பயன்படுத்தக்கூடிய அந்த வகை பிரேக்குகள் இந்த பஸ்ல பயன்படுத்துகிறது. குறிப்பாக ஹில்ஸ்ல ரொம்ப பயன்படும் சொல்லப்படுறாங்க. இங்க இருக்க ஓட்டுநர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஹில்ஸ்ல இது ரொம்ப எங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு நவீனமா எலக்ட்ரானிக் பிரேக்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் மாடல். வெளிநாடுகளில் பயன்படுத்துற இந்த பிரேக் மாடலை தற்போது தமிழ்நாடு அரசு இந்த பேருந்துகளுக்கு பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் போக்குவரத்துறை தனித்தனியா பார்த்து செதுக்கி வைத்த மாதிரி இந்த பேருந்துகள் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே அதிக அளவு நவீன பேருந்துகளை கொண்ட தமிழ்நாடு தற்போது அதற்கு இன்னொரு படியை வைத்தால் போல இந்த அதிநவீன பேருந்துகளை தற்போது உருவாக்கியிருக்கிறது. இந்த 150 அதிநவீன பேருந்துகளும் இன்று முதல் சென்னையிலிருந்து பல நகரங்களுக்கு செல்ல இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.